வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். விருச்சிக ராசி, சுக்கிர தசை. இந்த விருச்சிக ராசியில் சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும்? ஏன்னா 2026 நிறைய கிரக பயிற்சிகளை விட மாதாந்திர கோள்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. குருவுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பு. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய பயிற்சி தான் உங்களுக்கு 100க்கு 100% கொடுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா 2023 இந்த 6ஆம் இடத்துல எப்போ போச்சோ இந்த குரு பகவான், அன்னைக்கில் இருந்தே அந்த வருடத்துலேருந்தே 2023, 24, 25 ஃபுல் அவுட்டு. 3 வருஷமும் நிறைய ப்ராப்ளம். ஏன்னா இதை விட உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால், ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், இவர் உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா தசையும் சுக்கிர தசையும் இது நன்மை செய்யாது. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர தசை. ஏன் நன்மை செய்யாதுன்னு சொல்கிறேன்னா, 7ஆம் அதிபதியாக வந்துடுவார், விரையாதிபதியாக வருவார். அதாவது யோகாதிபதி தசை கிடையாது. இது நல்ல இடத்துல இருந்தால் நியூட்ரல் கிரகம்னு எடுத்துக்கலாம். நல்ல இடத்துல இருந்துச்சுனாக்கா அருமையான பலன்கள். சுக்கிர தசையில் நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதாவது 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா இது மாதிரியான இடங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு. அவருக்கு நட்பு கிரக வீடாக இருக்கணும். உங்களுக்கு அது பகை கிரக வீடாக இருந்தால் கூட அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திராதிபதி அதுவும் ஒரு நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா அந்த சுக்கிர தசைங்கிறது நல்லது பண்ணிடும். விளையாட்டுத்துறையிலெல்லாம் நல்லா இருப்பாங்க அவங்க. இன்னொன்று வேலை வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப் இது மாதிரி 4 மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சொல்லலாம் சுக்கிரனுக்கு. இது மட்டுமே கணக்கு கிடையாது. ஆனால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் நல்ல செய்கிற இடங்களும் இருக்குது, அதே மாதிரி கெடுதல் செய்கிற இடங்களும் இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. அது லக்ன யோகராக வந்துட்டால் இன்னும் சிறப்பு. இது இந்த லக்னமாக வந்தால் இவர் யோகர் கிடையாது, இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பலன்களை கொடுத்துருவார் இந்த சுக்கிர பகவான். வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்துட்டால் சுக்கிரன் உங்களுக்கு அருமையான நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசையாக அமைஞ்சிரும். அவயோகம் செய்யக்கூடிய லக்னமாக வந்துச்சுன்னா, இது அவயோகம் செய்யக்கூடிய லக்னம் அப்படின்னாக்கா கடக லக்னம், சிம்ம லக்னம் எல்லாம் நன்மை செய்யாது. அந்த லக்னங்களுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. இன்னும் 6ஆம் இடத்தோடு மறைஞ்சாலோ இல்லை 8ஆம் இடத்தோடு மறைஞ்சாலோ இது மாதிரியான இடங்களை இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா தொழிலில் பிரச்சனை கொடுக்கும், வேலை செஞ்சீங்கன்னா வேலையில் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இது மாதிரி அதாவது இந்த சுக்கிர பகவான் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரத்தோடு இருக்கணும். வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்துட்டான்னா சுக்கிரன் மாதிரி கொடுக்குறவர் யாருமே கிடையாது. அப்போது இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா இந்த விருச்சிக ராசியில், விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் வரும்? விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புகளை பொறுத்து டோட்டலாகவே ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வரும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி 19 வருஷம் சனியுடைய தசை. இதில் தசாபுத்தி இருப்பு எவ்வளோ இருக்குது? முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா ஒரு 16 வருடங்கள் எடுத்துருப்போம். 16 + 17 புதன் தசைன்னா 33 வரைக்கும் புதன் தசை நடந்ததுனாக்கா 7 வருடங்கள். அதன் பிறகு கேது தசை. அப்போ 40 வயசு வரைக்கும் வந்துடும். 40 to 60, அதாவது அனுச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 40 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கிர மகாதசை வரும். சென்ட்ரு பகுதி இப்போ 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதம் 10 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குது. 10 + 17 புதன் 27 வரைக்கும். அதன் பிறகு 7 வருஷம் கேது தசை 34. அப்போ 34லேருந்து 54 வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வரும் சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு. அதாவது 2-3 பாதம் கனெக்ஷன் ஆகிறவங்களுக்கு. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுச நட்சத்திரக்காரர்கள் 3 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 3 + 17 20, 20 + 7 கேது தசை, அப்போ 27. 27 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வரும்.
இது வந்து அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு தசாபுத்தி இருப்புக்கள் கூட முதல் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 15 + வந்து 7 22 வரைக்கும் உங்களுக்கு அந்த கேது தசை வந்துடும். 22 பிறகு 42 வரைக்கும் சுக்கிர மகா தசை அப்படிங்கிறது வரும். சென்டர் பகுதியில் இருந்தீங்கன்னாக்கா ஒரு 10 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா 10 + 7 அதாவது கேது தசை. 17 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் சுக்கிர மகா தசை. 17 வயசுல ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நிறைய அது சம்மந்தமாக நிறைய டீட்டெயில் நம்ம சொல்லலாம். அது சம்மந்தமாக நான் தனியாக வீடியோவை போடுறேன். அதே மாதிரி 4ஆம் பாதத்தில் இருந்தீங்க கேட்டை நட்சத்திரம். 4ஆம் பாதம் அப்படின்னாக்கா ஒரு 3 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட 7 வருடங்கள் கேது தசை. அப்போ 10 வயசுலேயே ஆரம்பிச்சிடும் இந்த சுக்கிர மகா தசை அப்படிங்கிறது. அதாவது கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 30 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர மகா தசை அப்படிங்கிறது வரும். சுக்கிர தசை இது எப்படி இருக்கும்? 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் ராசி பலனை விட நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இங்கே தடமாறக்கூடாது, இங்கே வந்து தவறான முடிவு எடுக்கக்கூடாது, நீங்கள் என்ன படிக்கணும், எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே முடிவு பண்ணிக்கங்க. இங்கே கடவுள் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இந்த இடத்துல உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லைனாக்கா இங்கே காலவாரி விட்ருவோம், அதாவது ட்ராக்கை மாற்றி விட்ருவோம், ஒரு படிப்பை தடை பண்ணி விட்ருவோம், படிப்பில் வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துரும். இன்னொன்று வந்து தவறான நண்பர்களோட சேர வைக்கும், இல்லைனாக்கா லவ் அது மாதிரி போக வைக்கும். லவ் என்னை பொறுத்த வரைக்கும் கெட்ட நேரம் தான் அது. இது மாதிரி இந்த வயசில் வர்றது பார்த்தீங்கன்னாக்கா 20-25 வயசு வரைக்கும் கூட அது சனி சம்மந்தப்பட்டதுனாக்கா அது கெட்ட நேரம் தான். ஏன்னா சனி சம்மந்தப்படலை. இப்போ வந்து ராசிக்கு 5ல் தான் இருக்கா சனி, நிறைய இருக்குது, அது சம்மந்தமாக பேசலாம். ஆனால் அது மாதிரி ட்ராக்கை மாற்றி விட்டுச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் படிப்பு ரீதியாக இப்போ நல்லா இருக்கும். இப்போ குரு வந்து 2023 உங்களுக்கு சரியான இடத்துல இல்லை, நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கலாம், நிறைய வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கலாம். படிப்பு ரீதியாக இப்போ நல்லாயிருக்கும். படிப்பு ரீதியாக மென்மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வருடத்தில். மார்ச் மாதத்துக்கு அப்புறமே நல்லாயிருக்கும். இப்போ 22 வயசுக்கு மேலே 66 வயசு வரைக்கும் இப்போ புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு வேலை அமையிறது. அதாவது புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே. நீங்கள் வேலை செஞ்சுட்டு வேலை வந்து தேடிட்டு இருக்கீங்க, இல்லை வேலை வந்து பிரச்சனை வந்துச்சு, வேலையில் வந்து இப்போ மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அது பின்னாடி பேசலாம். அதை பற்றி புதுசாக தேடக்கூடிய நபர்கள் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வேலை வாய்ப்பு தேடுறீங்க இல்லையா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த வயசும் பார்க்குறாங்க. புதுசாக வரவங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுக்கலாம், ஒன்று நல்லா வேலை வாங்கிக்கலாம். அது மாதிரி நிறைய ஒரு சில சின்ன கம்பெனிகள்லாம் அப்படி தான் பார்க்குறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது, உடனே வேலை கிடச்சிரும். ராசிக்கு வந்து இப்போ 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி நல்லா இருக்கார், 5ஆம் இடத்துல இருக்கார், குருவுடைய வீட்டில். நிறைய மாற்றங்கள் வேலை ரீதியாக. வேலையில் இது வரைக்கும் இருக்கிறீங்க, நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது, அந்த ப்ராப்ளமெல்லாம் இருக்காது. ஏன்னா 2023க்கு பிறகு கோச்சாரத்தில் குரு சரியில்லை. 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல வரைக்கும் இருக்கார். இப்போ வரைக்கும் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு, அதாவது ஜூன் மாதம் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாக்கா மார்ச் மாதத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு சில பேருக்கு வந்து தசாபுத்தி நல்லா இருந்து உங்கள் சுய ஜாதகத்தில் குருவும் பலமாக இருந்தால் 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுப்பார். அப்படி இல்லைன்னாக்கா அது குரு பயிற்சி அன்னைக்கு தான் கொடுப்பார். அப்படியும் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு, ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கு, 6, 8, 12 மறைஞ்சி அவயோக கிரக நட்சத்திரம் ஏறி இருக்குனாக்கா குரு பயிற்சி ஆகி 1 மாதம் கழித்து தான் அந்த ஒரு பிளானட் வேலை பார்க்க ஆரம்பிக்கும், அதாவது அந்த மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே தசாபுத்தி உங்களுக்கு நல்லா இருந்தால் ஓரளவுக்கு நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சுக்கிரன் வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. வேலையில் என்னன்னாக்கா சுக்கிர தசையை பொறுத்த வரைக்கும் முதல் 10 வருஷம் பின்னாடி 10 வருஷம் 20 வருடங்கள் சுக்கிர தசை. இந்த 20 வருடங்களில் இந்த ராசிக்கு நட்பு கிரக வீட்டில் உங்கள் லக்னம் அமைஞ்சதுனாக்கா, இதே லக்னமாக அமைஞ்சாலும் சரி, முதல் 10 வருஷம் நல்லாயிருக்கும், முதல் 10 வருஷம் பரவாயில்ல. அப்படி இல்லை பகை கிரக லக்னமாக வந்துச்சுனாக்கா முதல் 10 வருஷம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். இதில் விதிவிலக்குகள் உண்டு அதுக்கும். ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா, புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா, அது மாதிரி இப்போ 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. அப்போ முதல் 10 வருஷம் பின்னாடி 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது சுக்கிரதசை சுக்கிர புத்தியில் ஆரம்பித்து சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி வரைக்கும் இதில் ஒரு 10 வருஷம் வரும். குரு புத்திக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் வரும். குரு புத்தி, சனி புத்தி, அதன் பிறகு புதன் புத்தி, கேது புத்தி, இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வராது. இது எதுக்கெல்லாம் வராதுன்னா, பகை கிரக லக்கணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே வீடுன்னு வச்சிங்களேன். இது வந்து பகை கிரக லக்கணம், அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணம், புதனுக்கு பகை கிரக லக்கணம், அது மாதிரி சிம்ம லக்கணம், கடக லக்கணம், இது மாதிரி லக்கணம் எல்லாம் வந்துட்டிங்கனாக்கா பின்னாடி 10 வருஷம் நன்மை செய்யாது, முன்னாடி 10 வருஷம் நன்மை செஞ்சிடும்.
இந்த முன்னாடி 10 வருஷத்துல இருக்கிறீங்க அதுலேயும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துது அப்படின்னாக்கா இப்போ கிளியர் ஆகும், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ அதாவது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும். 2026ங்கிறது அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். கஷ்டப்பட்டு வரதுனாலும் பரவாயில்ல, அதுவும் ஓகே ஓரளவுக்கு. முன்னாடி 10 வருஷத்துல ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். ஏதாவது மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா இது மாதிரி சுக்கிர தசையில் நிறைய பாதிக்கப்படுறது உண்டு. ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். இது வந்து யோக தசை கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இறங்கி உழைக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே நீங்கள் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும், யாரையும் நம்பாமல் நீங்களே எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும். அதுமாரி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு தொழிலில் பிக்கப் ஆகலாம். இப்போ பின்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறீங்க, அதுலேயும் சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணமாக வந்துட்டா பின்னாடி வரக்கூடிய அந்த 10 வருஷத்துலேயே அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்காது. அதாவது குரு புத்திக்கு அப்புறம், குரு புத்திங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யும். இப்போ சிம்ம லக்கணமாக வந்தாலும் சரி, கடக லக்கணமாக வந்தாலும் சரி, நன்மை செய்யக்கூடிய புத்திகள் தான். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த புத்திகள் வந்து மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா அந்த குரு புத்தி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் சனி புத்தி இருக்கு இல்லையா, சனி புத்தியெல்லாம் நன்மை செய்யாது. அதன் பிறகு வரக்கூடிய புதன் புத்தியெல்லாம் நன்மை செய்யாது. இந்த லக்கணமாக வந்தாலும் சரி, செவ்வாய்க்கு நட்பு கிரக லக்கணமாக வந்தாலும் சரி, அதுலேயும் கடக லக்கணம் சிம்ம லக்கணம்லாம் சொல்லவே தேவையில்ல, சுக்கிரன் நன்மை செய்யாது அந்த லக்கணங்களுக்கு. அது மாதிரி லக்கணங்களை இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும். அதாவது கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கோம் இது வரைக்கும். கோச்சாரத்தில் குருவும் சரியில்லைன்ற பட்சத்தில் இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு, குரு பயிற்சினா ஜூன் மாதம் குரு பயிற்சியாக வராது, அதுக்கு முன்னாடியே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். மார்ச் ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு வேலை மாற்றம், வேலையில் வந்து ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். கொடுத்த கடன் வரல, வாங்கின கடனை கொடுக்க முடியல, அதுக்கு உண்டான வருமானம் இல்லைனாக்கா அதுக்கு உண்டான வருமானத்தை இப்போ ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு வேலை, ஒரு தொழில், ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் மார்ச் ஏப்ரலில் கன்ஃபார்மாக பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு வழி தெரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து சுக்கிரதசையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா சுக்கிரதசை இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள்லாம் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இளம் வயதில் வருது இல்லையா அந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது, ஒரு 14 வயசுக்கு மேலேயே ரொம்ப மோசமாக இருக்கும். முதல் 10 வருஷத்தில் மாட்டினீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. ஏன்னா சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, இது எல்லாமே சனிக்கு பகை கிரக புத்திகள். இதில் இப்போல்லாம் விட்டுரும். 5ஆம் இடத்துல சனி தான், இன்னொரு 2.5 வருஷம் இருக்குது, இன்னொரு இதில் ஒரு 1.5 வருஷம் இருக்குது, கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு கழிச்சு பிறகு. இப்போ பொதுவாக பார்த்தோம்னாக்கா எந்த கிரக லக்கணமாக இருந்தாலும் சரி, ஒரு அஷ்டம சனி வரும்போதோ, அதாவது 6, 7, 8 சனி வரும்போது, அப்படி இல்லைனாக்கா 7.5 சனி வரும்போது, புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இப்போ சுக்கிரதசைக்கு வந்து சுக்கிரதசை சுக்கிர புத்தியை தவிர்த்து இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் வந்து அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகங்கள். இப்போ அது மாதிரி டைமில் இப்போ 6ஆம் இடத்துல சனி வரும்போதோ, 7ஆம் இடத்துல சனி வரும்போது, 8ஆம் இடத்துல சனி வரும்போதோ அது ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ 7ஆம் இடத்துலலாம் கிடையாது, 6ஆம் இடத்துலையும் கிடையாது, 5ஆம் இடத்துல சனியுடைய பாதிப்புகள் கிடையாது. ஓரளவுக்கு ரூட் கிளியராக இருக்குது இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் 7.5 சனியும் இல்லை, எனக்கு அஷ்டம சனியும் இல்லை, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. அப்போது கடக லக்கணமோ சிம்ம லக்கணமோ இருந்தால் பின்னாடி வரக்கூடிய 10 வருஷத்துல இருந்தால் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ தொழில் ரீதியாக நல்லா இருக்கும். இப்போ வீடு கட்டி குறையா இருந்தாலும் சரி அது நிவர்த்தியாகும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம். எதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்களோ, அதான் 2023க்கு அப்புறம், இல்லை அதுக்கு முன்னாடி தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்கள், 2023க்கு அப்புறம் குருவால் பாதிக்கப்பட்டவர்கள், குரு அப்படிங்கிறது கோச்சாரத்தில் சரியில்லை உங்களுக்கு. இப்போ இந்த மார்ச் மாதத்துலேருந்து இந்த சுக்கிர பகவான் தசை அப்படிங்கிறது நல்ல சிறப்புகளை கொடுக்கும். தொழில் நல்லா இருக்கும், வர வேண்டிய பணம் வரும், திடீர்னு வரும், ஏதோ ஒரு வகையில் வரும், ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போவே ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். கேட்டை நட்சத்திரம்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, கேட்டை நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசியில் பிறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா நட்சத்திரத்துலேயும் நல்ல ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. இதில் ஏன் அப்படி ஆகுதுன்னாக்கா, அந்த சுக்கிரதசை ஒன்று தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். அதிகபட்சமாக இது வலியும் வேதனை கொடுக்கக்கூடியது. வளர்ச்சியே இல்லாமல் பண்ணோம். தொழில் செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது. எவ்வளோ பெரிய என்ன தொழில் பண்ணாலும் சரி வளர்ச்சி இருக்காது. ஆவரேஜாக இருப்பாங்க, இல்லைனா வளர மாட்டாங்க, அவ்வளோதான். ஒரு சில பேருக்கு ரொம்ப மோசமாக இருந்தால் அந்த தசையே பாதிக்கப்பட்டு நிறைய ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும், நடுத்தருக்கு வந்துடுவாங்க. அதுமாரிலாம் இருக்குது அந்த சுக்கிரதசைங்கிறது. அதுலேயும் இளம் வயது காலகட்டத்தில் வந்த சுக்கிரதசை இருக்குது பார்த்தீங்களா, சொல்லவே தேவையில்லை. ஒரு 20-22 வயசுக்கு மேலே ஆரம்பிச்சதுனாக்கா அந்த தசை அட்டன் பண்ணிங்கனாக்கா, நீங்கள் வேலையில் இருந்தால் கூட சரி, நல்ல வேலையில் இருப்பீங்க, ஒன்றுமே இல்லை சார், வளர்ச்சி இல்லை, ப்ரொமோஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு சார், பரவாயில்ல அப்படின்னு தான் வரும். இல்லைனா முதல்ல 10 வருஷம் நல்லா இருந்தீங்கன்னாக்கா பின்னாடி 10 வருஷம் உங்களுக்கு அடி வாங்கும். முதல் 10 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா பின்னாடி 10 வருஷம் நல்லாயிருக்கும். இது வந்து கோச்சாரத்தில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அது சம்மந்தமாக.
இப்போதைக்கு உங்களுக்கு சனியுடைய பாதிப்பு மட்டும் கிடையாது, குருவும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு இந்த மாதத்தில் வரப்போகிறார். இந்த வருஷத்தில் அது நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும். இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையோடு இருங்க. நல்ல லைஃப் அமைய போகுது இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு. அதுலேயும் பொதுவாக அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம், நல்ல ஒரு மாற்றங்கள். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மார்ச் இல்லைன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமே நல்ல ஒரு வளர்ச்சி, அந்த அளவுக்கு சொல்லலாம் இந்த சுக்கிர தசையில். நன்றி.